இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PHP strings, PHP constants and PHP operators. ஸோ எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்த மாதிரி கண்டிப்பாக வந்து PHPலையும் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஸ்ட்ரிங்ஸை மேனிப்புலேட் பண்ணலாம், ஸோ எப்படி ஸ்ட்ரிங்ஸ்க்கான மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் வந்து PHP கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் வர மாதிரி எப்படி வந்து இதில் ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம வந்து டிக்ளேர் அண்ட் டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து PHP ஆப்ரேட்டர்ஸ், எப்படி வந்து PHPயில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் நம்ம அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ், மைனஸ், மாடலஸ் அப்படிங்கிற ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுக்காக ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் PHP ஸ்ட்ரிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணுறப்ப ஸ்ட்ரிங் டாட் பிஹெச்பி அப்படிங்கிறத நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் டாட் பிஹெச்பி அப்படிங்கிறத நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து அதே மாதிரி தான் ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் கொஷின் மார்க் பிஹெச்பி தென் க்ளோஸ் ஆகிறப்போ வந்து சேம் அதே வந்து ரிவர்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங் டாட் பிஹெச்பிங்கிறத நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஓல்டு சாப்டரில் பார்த்த மாதிரியே நமக்கு வந்து வேம் சர்வரோட பாத் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா WAMP64 www. தென் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா வந்து ஒரு புது ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வந்து எதனால இது கொடுக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம வேம் சர்வர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறப்ப அதோட அப்ளிகேஷன் பாத் எங்கே இருக்குன்னு பார்த்தா சி டிரைவில் WAMP64 அப்படிங்கிற பாத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த WAMP64 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போடுறோம். எதுக்காக அப்படி போடுறோம் அப்படின்னா ஸோ அந்த WAMP சர்வர் அந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து கரெக்டாக ஃபெச் ஆகி நமக்கு வந்து சர்வ் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த www அப்படிங்கிறதுக்குள்ளே போடுறோம். ஸோ இப்போ வந்து மை ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரிங் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுத்துட்டோம். ஸோ $myString is equal to ஸோ திஸ் இஸ் மை ஸ்ட்ரிங் அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் மை ஸ்ட்ரிங் அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ வந்து எப்படி பிஹெச்பியோட ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸை வந்து என்னென்ன மாதிரி நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்குக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து கண்டுபிடிக்கிறது, அதாவது வந்து லென்த் கண்டுபிடிக்கான ஃபங்க்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்கோ கொடுத்து இதில் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ நம்ம ஓல்டு லாங்குவேஜ்லாம் பார்த்துருப்போம் எப்படி வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் லைனில் வந்துட்டு வேரியபிளை கன்கார்டினேட் பண்ணணும்னு நம்ம வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லை கமா யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஹெச்பியில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து லென்த் ஆஃப் த பிஹெச்பி ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கொடுத்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு இதோட அவுட்புட்ஸ் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு ஸோ இனிஷியலாக வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக லென்த் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ண வைப்போம். ஸோ டாலர் வச்சதுக்கப்புறம் மை ஸ்ட்ரிங் அப்படிங்கிற நம்ம டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ லென்த் ஆஃப் மை ஸ்ட்ரிங் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து இதோட லென்த் டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம டாட் வச்சதுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அகைன் இன்னொரு எக்கோ கூட கொடுத்துக்கலாம். ஸோ எக்கோ கொடுத்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் லென் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் லென் அப்படிங்கிற டைப் பண்ணாமே அதோட மெத்தட் வந்துடும். ஸோ ஸ்ட்ரிங் லென்ல வந்து இப்போ வந்து நம்ம வேரியபிள் நேமை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ மை ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து நம்ம சேம் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுக்கலாம் இல்லை சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எதுக்காக தனியாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு யூசர் லைனையும் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையும் வந்து நம்ம கன்கார்டினேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மற்ற லாங்குவேஜ் அந்த இடத்துல ப்ளஸோ இல்லை கம்மாவோ யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் கன்கார்டினேஷனுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த இடத்துல நம்ம டாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ பேஜை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு, பட் வந்து நம்ம பாத் போகலை. ஸோ மை ப்ராஜெக்ட்ஸ் லாஸ்ட் ஸ்ட்ரிங் டாட் பிஹெச்பி அப்படிங்கிறத நம்ம நம்ம பார்த்து போயாச்சு. ஸோ இடத்துல வந்து லென்த் ஆஃப் அப்படிங்கிறது கொடுத்ததுக்கப்புறம் அந்த திஸ் இஸ் மை ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்த வேர்டு வந்து நமக்கு ஃபெச் ஆயிடுச்சு. ஸோ அதோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 17, அதாவது வந்து 17 லெட்டர்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் ஒயிட் ஸ்பேஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்க்ளூடிங் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு என்னென்னா ஸோ இந்த வேர்டுக்கு நடுவில் ஸ்பேசஸ் வந்தால் அதுவும் வந்து ஒரு வேர்டு கவுண்ட்டில் வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இன்க்ளூடிங் ஒயிட் ஸ்பேஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 17 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து அவுட்புட் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ், அதாவது வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியே இப்போ வந்து நம்ம வந்து லைன்ஸ் அவுட் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு டாட் ஸ்லாஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் நம்ம டாட் ஸ்லாஷன் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து அலைன் ஆகிடும். ஸோ டாட் ஸ்லாஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து இப்போ வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ strrev அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பிஹெச்பியில் இருக்கிற ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் ரிவர்ஸில் வந்து இப்போ வந்து மை ஸ்ட்ரிங் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். சப்போஸ் இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து அவுட் பார்த்தோம்னா எக்ஸாக்டாக வந்து அதோட ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஈஸியாக நமக்கு கிளியராக கிடைக்குது. அதாவது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் வந்து ரிவர்ஸ், அதாவது வந்து லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷரேஷனில் வந்துட்டு நமக்கு ரிவர்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வேற ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்ட்ரிங் பொசிஷன் அப்படின்னா வந்துட்டு நம்ம கொடுக்குற ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரிங் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ நம்ம கொடுத்து ஸ்ட்ரிங் போஸ், அதாவது வந்து strpos அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங் பொசிஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம மை ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வேர்டை நம்ம தேட போகிறோம், அதாவது மை ஸ்ட்ரிங் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேர்டை நம்ம தேட போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டபுள் குவாட்ஸ்குள்ள இஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு அவுட்புட்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த மை ஸ்ட்ரிங் அப்படிங்கிற வேரியபிளில் இஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து அதாவது வந்து எந்த இண்டெக்ஸ், அதாவது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற நம்ம அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல 2 அப்படிங்கிற பொசிஷன், அதாவது வந்து எதுக்காக 2 அப்படின்னு வந்திருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் திஸ் அப்படிங்கிற வேர்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதோட பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், நெக்ஸ்ட் வந்து இஸ் அப்படிங்கிறதுனால அது 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் எதனால அப்படின்னு பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2ங்கிறத வந்து இன்னொரு ஆப்ஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து திஸ்லையும் இஸ் இருக்குது, தென் வந்து இந்த இடத்துலையும் இஸ் இருக்குது. ஸோ அப்போ பொசிஷன் 2ங்கிறத நம்ம இந்த ஆங்கிள் படி பார்த்தோம் அப்படின்னா 0 1 ஸோ 2. ஸோ கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக 2 அப்படிங்கிற பொசிஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து ஸ்ட்ரிங் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடோட ஒரு பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல திஸ் இஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ திஸ் ஈஸுக்கு பதிலாக திஸ் ஆர் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா வந்துட்டு இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அகைன் ஒரு எக்கோ நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ str_கோர் ரீப்ளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இது காட்டியிருக்கு. ஸோ வந்து என்ன ஸ்ட்ரிங் நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இஸ் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆர் அப்படிங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். ஸோ எந்த ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மை ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு 2 தடவை ஆர்ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ எதனால அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி, ஸோ இஸ்ங்கிறது வந்து திஸ் அப்படிங்கிற வேர்ட்லையும் இருக்குது, தனியாக இஸ் அப்படிங்கிற வேர்ட்லையும் இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த இடத்துல ஐஎஸ் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கோ ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே ஆர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து பேசிக்காக பிஹெச்பியோட ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், இது எப்படி வந்து பிஹெச்பியில் ஒர்க் ஆகுது, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஹெச்பியில் கான்ஸ்டன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, தென் பிஹெச்பியோட ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிஹெச்பி கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ பிஹெச்பி கான்ஸ்டன்ட்ங்கிற வேர்டு நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு டைம் ஒரு டேட்டா வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் இல்லை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம C++ ஜாவாவில் வந்து கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கான்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி பிஹெச்பியில் எப்படி நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து டிஃபைன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஃபைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்ட் வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபைன் பை அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதோட கான்ஸ்டன்ட்டில் வந்து இதோட வேல்யூஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3.14 அப்படிங்கிற நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பை அப்படிங்கிற வேல்யூக்கு 3.14 அப்படிங்கிறது அசைன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேல்யூ நம்ம சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட்ஸ் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்கோ பை அப்படிங்கிற நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதோட அவுட்புட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஸோ பை இஸ் ஈக்குவல் டு 3.14 அப்படிங்கிற அவுட்புட் எக்ஸாக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கான்ஸ்டன்ட் வந்து எப்படி குளோபலாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஹெச்பியில் வந்துட்டு ஸ்கோப் வேரியபிள்ஸ், அதாவது வந்து லோக்கல் வேரியபிள்ஸ், குளோபல் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ ஃபங்க்ஷனை பற்றி நம்ம ஃபியூச்சரில் வந்து எவாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு மை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மை ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு வேரியபிள் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஸ்கோப் பார்த்தா லோக்கல் வேரியபிள். ஸோ லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கேர்லி பிராக்கெட்ஸ்குள்ளே மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். சப்போஸ் இதை வந்து நம்ம வெளியில் கால் பண்ணோம் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து அன்டிஃபைன்ட் இல்லைனா வந்து எரர் காட்டும். ஸோ எதுக்காக அப்படின்னா இதோட ஸ்கோப் வந்து இதுக்கப்புறம் வந்து அவுட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி குளோபல் வேரியபிள்ஸ் அப்படின்னா வந்து இந்த வேரியபிள் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு மேலே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதோட ஸ்கோப் வந்து குளோபல், அதாவது வந்து இது குளோபலாக எந்த ஃபங்க்ஷனில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து இந்த லோக்கல் வேரியபிள்ஸ் அண்ட் குளோபல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எதுக்காக அதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல பை அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது வந்து எங்கெங்கே கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணுறோம் அது எல்லாமே குளோபல் ஆக்சஸ். நம்ம வந்து இதை ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஹெச்பியில் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து குளோபல் ஸ்கோப் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஹெச்பி ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியே பிஹெச்பியில் வந்துட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அசைன்மெண்ட் ஆப்ரேஷன், கம்பேரிசன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், தென் லாஜிக்கல் ஆப்ரேஷன், ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ், தென் அரே ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நார்மலாக எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கிறது. ஸோ சேம் பிஹெச்பி, பிகாஸ் பிஹெச்பி வந்து ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ அதனால் வந்து அதில் இருக்க ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இதுலேயும் சப்போர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம், தென் அதை வந்து எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ $a is equal to 1, $b is equal to 2 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து 2 இன்டிஜர் வேரியபிள்ஸ் நம்ம கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ c is equal to $a ப்ளஸ் $b அப்படிங்கிற நம்ம ஒரு ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ விச் மீன்ஸ் இது என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ரெண்டு வேரியபிள்ஸையும் அடிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் கண்டிப்பாக 3 தான் கிடைக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த ரெண்டு வேரியபிள்ஸையும் ஆட் பண்ணுறதுனால ஸோ வந்து இந்த அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன்ஸ், தென் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் அவங்க வந்து ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த டாட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கன்கார்டினேட் ஆகிடும். பட் இந்த இடத்துல வந்து இன்டிஜர் வேரியபிள் இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக எரர் வரும். ஸோ வந்து ஸ்ட்ரிங் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டபுள் காட்ஸ்குள்ளே ஏ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த டபுள் காட்ஸ்குள்ளே பி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எக்கோ ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ எக்கோ கொடுத்து $C அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ $C இருக்க வேரியபிளோட அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஏபி அப்படிங்கிற வேர்ட் கிடச்சிருக்கு. ஸோ வந்து ஈஸியாக ஒரு ஸ்ட்ரிங்கோட கன்கார்டினேட் ஆப்ரேஷன் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து வேறு எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேஷன்ஸ், எப்படி மாடுலஸ் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிஹெச்பி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பிஹெச்பி அரே ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிஹெச்பி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது நார்மலாக சியில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து $v is equal to 1 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து $v ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அதாவது வந்து நம்ம அவுட்புட் வந்து 2 அப்படிங்கிறது ஆகிடும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து $v அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 2 அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து பிஹெச்பி அரே ஆப்ரேஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம A1 அப்படிங்கிற ஒரு அரே வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அரே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் வந்து நம்ம தனியாக அரே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணி அரேவில் வந்து டேட்டா புஷ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம புஷ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து அதாவது வந்து இதுக்குள்ளேயே வந்து இந்த பேராமீட்டர்ஸ்க்குள்ளேயே வந்து நம்ம வந்து வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 3 அரே வேரியபிள்ஸ் வந்து நம்ம புஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் இன்னொரு அரே நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ A2 அப்படிங்கிற ஒரு அரே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ A2 ஆஃப் அரேயில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து D அண்ட் E அப்படிங்கிற ஒரு 3 வேரியபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் அரே. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி அரே ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ரெண்டு அரேவுமே ஈக்குவலாக அப்படின்னு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ எக்கோ ஆஃப் இப்போ வந்து A1 ஈக்குவல் டு A2. ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல 2 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ எதனால் 2 அப்படிங்கிறது வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வியோட இன்க்ரிமெண்ட், அதாவது வந்துட்டு $v வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அவுட்புட் தான் 2. பட் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த அரேவோட எதுவுமே நம்ம ஸ்பெசிஃபை ஆகலை. ஸோ அரேவோட அவுட்புட் வந்து எதுவுமே நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதனால் நமக்கு வந்து $A1 ஈக்குவல் டு $A2 அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வரல அப்படின்னா வந்து ஸோ இது வந்து கீபேர் வேல்யூஸ், அதாவது வந்து இந்த அரேஸ்லேயே வந்து நம்ம கீபேர் வேல்யூஸ் அப்படிங்கிற டேட்டா செக்ஷன் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்துருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரெண்டு அரேஸில் இருக்கிறதுமே வந்து நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இதோட அவுட்புட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ட்ரூ. ஸோ ட்ரூனா வந்துட்டு 1 அப்படிங்கிற அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட அவுட்புட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஸோ AB2 அதாவது 2ங்கிறது வந்து அந்த வியோட வேரியபிளோட அவுட்புட், தென் வந்து 1 அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ ட்ரூ அப்படிங்கிறனால 1 அப்படிங்கிற நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதாவது வந்து ஒரு அரேஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அரே ஆப்ரேஷனில் எப்படி வந்து இந்த ரெண்டு அரேஸையும் வந்து நம்ம கன்கார்டினேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அதாவது வந்துட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ரெண்டு அரேஸுமே கன்கார்டினேட் ஆகிடும். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ரெண்டு அரேயும் நம்ம கன்கார்டினேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து $A1 ப்ளஸ் $A2 அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு.
ஸோ இந்த இடத்துல வந்து அரே டு ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் எரர் வந்திருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஜஸ்ட் டேரெக்டாக ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தவொடனே வந்துட்டு அதை வந்து இன்டிஜராக டேக் ஓவர் பண்ணிட்டதுனால ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம இதை வந்து கன்கார்டேட்டாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு அரேவை வந்து கன்கார்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ ஏ வந்து இண்டெக்ஸாக வச்சுட்டு தென் இதோட வேல்யூஸ் வந்து எப்படி அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஏபிசி அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்தோம். ஸோ வந்து இதில் வந்து கீபேர் வேல்யூ எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அதை வந்து வேல்யூஸை மட்டும் நம்ம அசைன் பண்ணோம். ஸோ வந்து இந்த வேல்யூஸ் அசைன் பண்ணனால நமக்கு வந்து எந்த ஒரு வேல்யூஸுமே டிஸ்பிளே ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டர் அரே ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து இது ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்து கீபேர் வேல்யூஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டபுள் குவாட்ஸ்க்குள்ள வந்து டபுள் குவாட்ஸில் வந்து கேபிட்டல் ஏ கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கீஸ் பார்த்தோன்னா ஸ்மால் ஏ, வேல்யூஸ் பார்த்தோன்னா டபுள் குவாட்ஸ்க்கு அப்புறம் கொடுக்குற கேபிட்டல் ஏ. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி தான் வந்து கேபிட்டல் பி கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கேபிட்டல் சி கொடுக்குறோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏ கொடுத்தாச்சு, அடுத்து வந்து A2 அப்படிங்கிற அரேக்கும் சேம் அவுட்புட் அதாவது வந்து அதே மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே வந்து எப்படி வந்து இதுக்கு கீபேர் வேல்யூ கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டிக்கு வந்துட்டு நம்ம கேபிட்டல் டி கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் இ, தென் அதே மாதிரி வந்து கேபிட்டல் எஃப் நம்ம கொடுக்குறோம். ஸோ கேபிட்டல் எஃப் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எக்கோவில் வந்து அகைன் இப்போ வந்து நம்ம கன்கார்டினேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எக்ஸாக்டாக நமக்கு இதோட அவுட்புட்ஸ் வந்துடும். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டில் வந்து நமக்கு இதே ப்ராப்ளம் தான் வந்திருக்கு, அரே டு ஸ்ட்ரிங் கன்வர்ஷன். ஸோ எதனால் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ லைன் நம்பர் 17 நமக்கு வந்து இந்த எரர் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம எக்கோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது வந்து ரா பிரிண்டிங். அதாவது வந்து ரா பிரிண்டிங்னா வந்துட்டு அந்த டேட்டா வந்து எக்ஸாக்டாக எப்படி இருக்கோ அதே இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ print_r அப்படிங்கிறது தான் இந்த print ரா அப்படிங்கிற மெத்தட். ஸோ இப்போ வந்து print r அப்படிங்கிறத கொடுத்து நம்ம வந்து ரெண்டு இதையும் கன்கார்டினேட் பண்ணுறதுக்கான அவுட்புட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் நமக்கு வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ரா அவுட்புட், அதாவது வந்து ஏங்கிற இண்டெக்ஸில் வந்து கேபிட்டல் ஏ, பிங்கிற இண்டெக்ஸில் வந்து கேபிட்டல் பி. ஸோ இதான் வந்து அதோட கீஸ் அண்ட் பேர்ஸ். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஈஸியாக கம்பேர் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம ஏபிசின்னு கொடுத்துருந்து கம்பேர் பண்ணப்போ நமக்கு வந்து அதோட அவுட்புட்ஸ் வரல. ஸோ இப்போ வந்து இதை கம்பேர் பண்ணுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல்ட்டு கொடுக்குறப்போ வந்து இது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதையும் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல எக்கோவில் வந்து print_rல வந்து ப்ளஸுக்கு பதிலாக வந்து ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதோட கம்பேரிசன் அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல 2. ஸோ அகைன் வந்து நமக்கு பிளாங்காக தான் வந்திருக்கு. ஸோ சரியாக கம்பேர் ஆகலை. ஸோ அதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டில் கீபேர் வேல்யூஸ் வந்து சரியாக கம்பேர் ஆகலை அப்படிங்கிறனால தான் நமக்கு இதோட அவுட்புட்ஸ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட் வந்து இந்த நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப மட்டும் நம்ம கரெக்டாக இதோட ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு வந்து 1 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஈஸியாக பிரிண்ட் ஆகிடுது. பட் ஃபால்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகலை. ஸோ எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து print ரா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகலை. ஸோ print ரா அப்படின்னா வந்து ஒரு ரா இன்டீஜர் தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ print ஆரில் வந்துட்டு இங்கே நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறது. ஸோ வந்து இப்போ நம்ம ஈக்குவல் டு கொடுத்ததுனால வந்துட்டு இது ஃபால்ஸ். ஸோ வந்து 0 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ print ஆரில் வந்துட்டு இந்த 0ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகாது. எதனால் அப்படின்னு பார்த்தா இந்த ரா பிரிண்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபால்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ இடத்துல வந்து ஃபால்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஹெச்பியில் வந்துட்டு நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த பிஹெச்பி டியூட்டோரியல் முடிச்சதுக்கப்புறம் பில்டின் ஃபங்க்ஷன்ஸை வந்து பிஹெச்பி ரெஃபரன்ஸ், அதாவது php.net அப்படிங்கிற அதோட பிஹெச்பியோட ஓன் வெப்சைட்ஸில் போய் அதோட பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு வேர் டம்ப் அப்படிங்கிற ஒரு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வேர் டம்ப் அப்படிங்கிறது என்னன்னா என்ன எக்ஸாக்டாக ஒரு வேரியபிள் கிடைக்கும் அப்படிங்கிறதோட தான் அந்த வேர் டம்ப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறதுக்காக அந்த வேர் டம்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இடத்துல வேர் டம்ப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த லாஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் அவுட்புட் அந்த 2, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த வேர் டம்ப் யூஸ் பண்ணனால நமக்கு வந்து இதோட டேட்டா டைப் ஃபைனலாக அந்த ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்து பிஹெச்பியில் கண்டிஷன்ஸ் அண்ட் லூப்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து பிஹெச்பி ஸ்ட்ரிங்ஸ், பிஹெச்பி கான்ஸ்டன்ட்ஸ், பிஹெச்பி ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி பிஹெச்பியில் வந்து லூப்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.